இன்றைக்கி சுண்டல் பாசிப்பயிரெலாம் யூஸ் பண்ணி எப்படி அடை தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் வந்து 1 கப் அளவு முழு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கருப்பு உளுந்து, 1 கப் அளவு சுண்டல், மூணுமே ஒவ்வொரு கப் எடுத்திங்கன்னா 20 அடை தோசை வருங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் கருப்பு உளுந்து சேர்த்ததுனால 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் கழிஞ்சு எடுத்தேங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு 3 அல்லது 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. சுண்டல்லாம் வந்து 4 மணி நேரம் ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 வரமிளகாய், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அடை தோசை மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை 1 கத்து சேர்த்திக்கோங்க. தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அரைச்சிங்கனாவே நல்லா நைஸாக வந்துடுங்க. நான் 2 செட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அடை தோசை மாவு வந்து ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்போதைக்கப்பவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா தோசைக்கல் சூடானதையுமே நார்மலான தோசை மாதிரியே ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக வெந்தும் வந்துடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு புரதச்சத்து நார்ச்சத்தெல்லாம் ரொம்ப அதிகங்க சுண்டல் பாசிப்பயிரில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லது.